குட்டி கிரியேட்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாறன் அரசின் வீரநாடு மறைந்திருந்த பொக்கிஷம். மாறன் என்ற அன்பான அரசன் பழமையான தமிழ்நாட்டின் இதயத்தில் ஆட்சி செய்தார். அவரது மகன் சேதுபதி அறிவு, வலிமை மற்றும் புத்திசாலித்தனத்தில் சிறந்தவனாக விளங்கினான். ஒரு நாள் மாறன் அரசின் அரண்மனையில் மர்மமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பித்தன. உணவுப் பொருட்கள் காணாமல் போக, சிலைகள் எல்லாம் இடம் மாற, அரண்மனை முழுவதும் பரபரப்பாக இருந்தது. அரண்மனையில் ஏற்படும் மர்ம நிகழ்வுகள் குறித்து ஆராய சேதுபதி முடிவெடுத்தான். அவன் தனது நம்பகமான நண்பர் மதியுடன் சேர்ந்து அந்த மர்மத்தை ஆராய துவங்கினான். இருவரும் அரண்மனையின் ஒவ்வொரு மூலையையும் ஆராய்ந்து மர்மங்களை தீர்க்க முயற்சித்தனர். ஒரு நாள் சேதுபதி மற்றும் மதி அரண்மனையில் பழைய அறையில் ஒரு ரகசிய தாழ்பாலை கண்டுபிடித்தனர். அது மிகவும் அதிசயமாக இருந்தது. தாழ்பாலை திறந்த போது ஒரு பழைய வரைபடம் இருந்தது. அதில் ஒரு தொலைதூர குகையில் மறைந்திருந்த பொக்கிஷத்தை இருப்பிடம் குறிக்கப்பட்டிருந்தது. சேதுபதி மற்றும் மதி அந்த குகையை தேடி நாடு முழுவதும் பயணம் செய்ய துவங்கினர். பாதையில் பல சோதனைகள் எதிர்கொண்டனர். சேதுபதி தனது புத்திசாலித்தனத்தையும் மதி துணிச்சலையும் கொண்டு அந்த சோதனைகளை கடந்து சென்றனர். பயணத்தின் போது சேதுபதி மற்றும் மதி ஒரு பழைய மனிதரை சந்தித்தனர். அவர் அந்த குகை மற்றும் பொக்கிஷம் பற்றி சோகமான கதையை பற்றி கூறினார். குகையில் பல சோதனைகள் இருப்பதாக அவர் எச்சரித்தார். சேதுபதி மற்றும் மதி குகைக்கு அடைய அவர்களுக்கு பல சோதனைகள் வந்தன. முதல் சோதனை ஒரு பெரிய கல்லால் தடுக்கப்பட்ட நுழைவு. அந்த கல் இருப்பதால் அவர்கள் முன்னேறி செல்ல முடியவில்லை. சேதுபதி தனது வலிமையால் அதை தூக்கி எறிந்தார். பின்பு இருவரும் முன்னேறி சென்றார்கள். அடுத்த சோதனை குகையின் உள்பகுதியில் ஒரு நெருப்பு நதி. அது மிகவும் ஆபத்தாக இருந்தது. பார்க்கவே பயமாக இருந்தது. மதியின் அறிவு மற்றும் சேதுபதியின் நுணுக்கத்தால் அவர்கள் அதை தாண்டினர். சேதுபதி தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நெருப்பு நதியை தாண்ட வழியை கண்டார். குகையின் ஆழத்தில் அவர்கள் ஒரு பெரிய சூறாவளி வழியாக செல்ல வேண்டியிருந்தது. சேதுபதி மற்றும் மதி மிகுந்த கவனத்துடன் அதை கடந்து சென்றனர். சூறாவளி அவர்களின் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையை சோதித்தது. குகையின் இறுதியில் சேதுபதி மற்றும் மதி ஒரு பெரிய விலங்கு காப்பாளரை சந்தித்தனர். சேதுபதி தனது நுணுக்கத்தையும் மதி தனது துணிச்சலையும் பயன்படுத்தி அந்த விலங்குடன் பேசினார்கள். அதன் நம்பிக்கையை பெற்றார்கள். அந்த விலங்கு சேதுபதி மற்றும் மதிக்கு குகையின் இறுதி பகுதியில் மறைந்திருந்த பொக்கிஷத்தை காட்ட உதவியது. சேதுபதி மற்றும் மதி குகையின் இறுதியில் மறைந்திருந்த பொக்கிஷத்தை கண்டுபிடித்தனர். அவர்கள் அதை மீண்டும் மாறன் அரசனிற்கு கொண்டு செல்ல திட்டமிட்டனர். அது மிகவும் அழகாக இருந்தது. மாறன் அரசும் மகிழ்ச்சியுடன் தனது மகனை பார்த்தார். அந்த பொக்கிஷம் அரண்மனையில் மேலும் வளமாக்கியது. மாறன் அரசின் ராஜ்யம் மகிழ்ச்சியுடன் நிரம்பியது. சேதுபதியின் சாகசங்கள் அவரது புத்திசாலித்தனத்தையும் துணிச்சலையும் காட்டியது. மக்கள் அனைவரும் அவரின் தலைமைக்கு நம்பிக்கை கொண்டனர் மற்றும் மாறன் அரசின் ஆட்சி மேலும் பிரகாசமாக திகழ்ந்தது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள்.
இந்த மாதிரி நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.